பிறப்பு ஒருத்தர் கொடுக்கறது, இறப்பு கூட ஒரு சந்தர்ப்பத்தில் நிகழ்வது, அதுக்கு நாம் காரணம் இல்லை. அதே மாதிரி இடையில கல்வி கொடுப்பது ஒருத்தர் கொடுக்கறது, மரியாதை கொடுப்பது ஒருத்தர் கொடுப்பது, நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இருப்பது இன்னொருத்தங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்போ நாம் பிறக்கிறப்பையும் நம்ம இறக்குறப்பையும் நம்மளை குளிப்பாட்டி விடுறது ஒருத்தருங்க. இப்படி மரணத்தில் தூக்கி செல்வது ஒருத்தர். இப்படியெல்லாம் அடுத்தவங்க துணையோடு தான் நம்ம வாழ்க்கை நடக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம நிறையா எனக்கு நான் தான் அப்படிங்கிற சுயநலம், ஈகோ, இதெல்லாம் எதுக்கு? எல்லாமே அடுத்தவங்ககிட்டேருந்து வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏன் நாம் தனியாக தான் இருப்போம், தனித்து தான் எல்லாமே செயல்படுவோம் அப்படிங்கிறத இல்லை. சில செயல்பாடுகள் அப்படி தான். ஆனால் இந்த பிறப்பு இறப்பு இடையில வாழ்க்கை மரணம் எல்லாமே அடுத்தவங்க துணையோட தேவைப்படுது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு ஈகோ எதுக்கு தம்பி?